குண்டர் சட்டம் தமிழ்நாட்டுல கள்ளச்சாராய விற்பனையும் ரவுடிகளோட ஆதிக்கமும் கட்டுக்கடங்காம இருந்துச்சு. 1982 இந்த குற்றம் செய்பவர்களை கடுமையா தண்டிக்கணும்னு அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் குண்டர் சட்டத்தை தமிழகத்துல கொண்டு வந்தாரு. பொது அமைதியை சீர்குலைத்தல், சட்டவிரோத மது விற்பனை, வன்முறையை தூண்டுதல், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை, கடத்தல், வழிப்பறி போன்ற குற்றங்களை தொடர்ச்சியாக செய்பவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயுது. சென்னையில காவல்துறை ஆணையரும் மற்ற மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தலாம். குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டா 1 வருடம் எந்த விசாரணையும் இல்லாம சிறையில் வைக்க முடியும். கைது செய்யப்பட்டவருக்கு பிணையும் கிடையாது. தன் மீது குற்றமில்லை என்பதை நிரூபிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு அமர்வு நீதிபதி அடங்கிய நிர்வாக விசாரணை குழுவிடம் தான் முறையிட முடியும். அதுவும் கைதான நபரே வாதிட வேண்டும். இல்லை என்றால் உறவினர், நண்பர்கள் மூலம் வாதிடலாம். போதுமான ஆதாரம் இல்லாமல் கைது செய்யப்பட்டா நீதிமன்றமே குண்டர் சட்டத்தை ரத்து செய்யும்.